ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, என் வாய்ஸ் கண்ட்ராவி ஆகிடுச்சு, நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சு. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் ரெக்கவர் ஆகிட பார்க்குறேன்டா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்குக்கூடிய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ நம்ம சேனல் சார்பாக விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடா. உன்னுடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நீ வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய சார்பாக, என்னுடைய சேனல் சார்பாக ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எப்போவுமே நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடாதடா. ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட ரெக்வெஸ்ட் என்னென்னா ரிவெஞ்ச் மேரேஜ். ஸோ அவங்க கேட்ட ஆசைப்படியே நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு 2 ரூமை காட்டுறாங்க. இப்போ அந்த 2 ரூம்லேயும் ஒரு பர்சன்ஸ், அதாவது நம்ம ஜங்குக்கு ஒரு ரூமில், நம்ம டே ஒரு ரூமில். இப்போ நம்ம டேவை பார்த்தா அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அதே நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவர் ஒரு மாதிரி இஷ்டமே இல்லாத மாதிரி, அப்படி ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் ஜிமின் கிட்ட, டே ஜிமின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் லைஃப்பில் நான் யாரையோ மேரேஜ் பண்ண போகிறேன், ஒரு துணையை நான் தேட போகிறேன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவனை போய் நான் தேர்ந்தெடுப்பேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடா. என்னால் கொஞ்சம் கூட, எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது நான் இவனை சூஸ் பண்ணுவேன்ட்டு. தெரியுமா உனக்கு? டே சத்தியமாக சொல்கிறேன், உன் புத்தியை செருப்பால் அடித்தாலும் நீ திருந்த மாட்டேன். நீ யாரை சூஸ் பண்ணியிருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையாடா? அவனை பற்றி உனக்கு தெரிஞ்சுமா நீ என்ன சூஸ் பண்ண அவனை? டேய் போட, பாஸ்ட் அதை விடுடா. டேய் பாஸ்ட் ஓகே, பாஸ்ட் அதை விடலாம், அது பர்சனலாக இருந்தால் பரவாயில்ல. அது பாஸ்ட்லேயே உன்னை ஆல்ரெடி அஃபெக்ட் பண்ணிடுச்சு. உங்கள் 2 பேருக்குள்ளே ஆல்ரெடி நிறைய நடந்திருக்குது. இது தெரிஞ்சும் நீ அவனை போயிட்டு மேரேஜ் பண்ணுறேன்னா இது எனக்கு சரியாக படலை. டே ஷிமன், நீ ஏன் இப்படி பேசினா என்ன? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்கு நீ ஹாப்பியாக நான் நம்பாமல் போயிட்டேன்னா அப்புறம் வேறு யாரை நம்புவா? ஹப்பியா முடிவே பண்ணிட்டியா நீ? ஆமாம் போடாடே, நீங்களாம் 1000 சொல்வீங்க, அதெல்லாம் நான் நம்பிட்டுருக்க முடியாது. எனக்கு தெரியும், என்னால் முடியும். அவனை நான் திருத்திடுவேன். திருத்திடுவியா? டேய், குடிகாரனை கூட திருத்திடலாம், சைக்கோ பார்த்தெல்லாம் திருத்த முடியாது, ஓகேவா? டேய் ஓவராக பேசிகிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அவன் காலேஜில் அப்படி இப்படி இருந்துட்டான், அதுக்கு அப்படிதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியுமா? டேய் கொஞ்சம் நல்லா யோசி. அவன் அப்படி இப்படியா இருந்தான், எப்படியோ இருந்தான் அவன்கிட்ட. டேய் அது வந்து டேய் நான் திரும்ப சொல்கிறேன், உன்னுடைய டிசிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. நீ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறன்றது எனக்கு புரியல. அவன் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு உன் கையில் ரிங் போட்டு விட போகிறான்னு எனக்கு தெரியல. ஜிமின், நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன்டா, பார்த்துக்கலாம். ஏன் அழகுக்குமா மடங்காமல் போயிடுவான்? டே நான் திரும்ப சொல்கிறேன், நீ குழந்தைத்தனமாக யோசிச்சிட்ருக்க எல்லாத்தையும். எனிவேஸ் உன்னுடைய டெசிஷன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உனக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன். உனக்கு எதுனா ஒன்றுனா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுறேன். வீட்டை விட்டு போகிறேன், அதை பண்ணுறேன், மயிரை பிடுங்குறேன், நான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காதான் எனக்கு கோவம் வந்துடும். ஜிமின், எனக்கு எப்போவுமே நீ ஃபஸ்ட்டு, ஓகேவா? எனக்கு எதுனாலும் உனக்கு கால் பண்ணிவிடுவேன். அவனுடைய விரல் மேலே பட்டால் கூட நான் கால் பண்ணிவிடுவேன், ஓகே? சரிடா எப்பா, போதும், சரி டைம் ஆயிடுச்சு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இந்த பக்கம் பேசிகிட்ருக்கா. இப்போ அந்த சைட் ரூம் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம யூங்கி நம்ம ஜங்கு கிட்ட, டேய் ஜங்கு, உனக்கு உண்மையிலேயே ஓகேவா இந்த மேரேஜ்? எவன் சொன்னா எனக்கு ஓகேன்ட்டு? அப்புறம் எதுக்குடா இங்கே வந்து இப்படி எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட அன்றைக்கி அப்படி பேசிகிட்டு இருந்த? டேய் அங்கே உள்ளே உட்காந்துட்ருக்கானே, கனவு கண்டுட்ருக்கான்ல அவன் லைஃப்பை பற்றி, அவன் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, நல்லா யோசிடா. காலேஜில் நான் எப்படி ஒருத்தனை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணா, எல்லாரும் முன்னாடியும் செருப்பு எடுத்து காட்டிட்டு போனான்ல. அவன் பண்ணது தப்புன்னு
அவன் லைஃப் ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ரெசண்ட் அவனுக்கு. ஜங்குக் இது லைஃப். நீ பாஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணாத. அவனும் ஹியூமன் தான். ஏய் போடா மயிரே, ஹியூமனா? அன்றைக்கி நான் கூட தான் ஹியூமனு, நான் மட்டும் நம்ம மிருகமா? அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி காமிச்சால டே, அது நீ அன்றைக்கி பண்ண விஷயம். அப்படி நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லோரும் அத்தனை பேருக்கு முன்னாடி அவனை அப்படி நின்று கிஸ் பண்ணால் எப்படிடா அது? யாருக்கு உன்னை கொஞ்சிட்டு பிடிக்குமா சொல்லு? அதனால தான் அவன் அப்படி பண்ணான். ஏய் என்ன சப்போர்ட் அவனுக்கு? என்ன ஆளுடைய ஃப்ரெண்டுனா? ஜங்குக்கு அப்படி கிடையாது. என்ன அப்படி கிடையாது? தள்ளு, நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம இவங்கே தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே போக, இப்போ நம்ம ஜங்குக் 2 பேருமே ஒரே டைம் அந்த ஸ்டேஜ் மேலே வந்து நிற்க, இப்போ அங்கே உள்ள ஃபாதர் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு இவங்க 2 பேரையும் ரிங் மாற்ற சொல்ல, நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு டக்குன்னு ரிங்கை போட்டு விட்டுடுறாரு. இப்போ நம்ம டே தான் ரிங் போட்டு விடணும். இப்போ நம்ம ரிங் போடுறதுக்காக நம்ம ஜங்குக்குடைய கையை கேட்க, இப்போ நம்ம ஜங்குக்கும் கையை நீட்டுறாரு. பட் நம்ம ஜங்குக் கையை பிடிச்சி போட்டு விடுறதுக்கு கூட கையை பிடிக்கிறதுக்காக விட மாட்டாரு நம்ம டேவை. டக்குன்னு அப்படியே காற்றுலையே கையை பிடிக்காமல் போடு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேக்கு அந்த ஸ்பாட்டே ஒரு மாதிரி ஆகிடுது. சரி பாஸ்ட் எதனா ஞாபகம் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்காமல ரிங்கை போட்டு விடுறா. இப்போ கீழே இருந்து எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையை தட்டி எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ண, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி பப்பி ஐஸில் பார்க்க, நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறாரு. நம்ம இல்லை உங்களுக்கு வேணாம் அந்த பயம் இருக்கணும். எங்கே கேட்டுருவியோன்னு நினச்சேன். கேட்டிருந்தா இல்லை நான் கேட்கல. சரி யுங்கி, எனக்கு பசிக்குது, முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம ஜங்குக் பாட்டு நடந்து போயிடா. நம்ம டே மட்டும் அந்த இடத்துல பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. அவர் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறத அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே முணுமுணுன்னு பேசிக்கிறாங்க. அது நம்ம டேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நம்ம ஜிவன் உடனே அந்த இடத்துக்கு வந்து டே போகலாமா? போகலாண்டா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய ரூம்க்கே கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேவை உள்ளே தள்ளிவிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜிவன், நான் அப்போவே சொன்னேன் அவன் சரி கிடையாதுன்னு, என்னவோ மயிரை பொண்ணுங்கவோ மாற்றுவன்னு சொல்லிட்டு இவ்வளோ அவன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறான் பார்த்தியா? ஜிமின், நான் பார்த்துக்கிறேன் விடு. என்னடா பார்த்துக்குவா? இத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போகிறான். இவன் உன்னை பார்த்துப்பான்னு நினைக்கிறாடா? நீ தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்பயும் லேட் ஆகல, புரிஞ்சுக்கோடா. வேண்டாண்டா, உன் லைஃப்காக தான் சொல்கிறேன், நம்ம வேற ஒருத்தனை பார்த்துக்கலாம். இல்லை ஜிமின் வேண்டாம், அதான் மேரேஜ் ஆகிடுச்சுல, நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத. நான் உன்னை பற்றி யோசிக்காமல் வேறு யாரை பற்றி யோசிக்கிறது? நான் பார்த்துக்கிறேன்டா, விடு. இப்போ போகலாம். எங்கே போகிற? அவன் பின்னாடியே வா, நாய் மாதிரி அவன் பின்னாடியே போறியா? இங்கே இல்லைடா, அம்மா கிட்ட இப்போ போனோன்னா உனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் நம்ம டேவை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரூம்லேயே இருக்க வைக்க, இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் போயிட்டு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத அவருடைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம ஜங்குக்கை தனியாக கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு, ஜங்குக் என்ன பிஹேவியர் இது? எதுக்காக அவனை அப்படி தனியாக அங்கே விட்டுட்டு வந்தா? எல்லோரும் என்ன நினைப்பாங்க? மா இங்கே பாரு, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவனுக்கு என்ன பண்ணணும், அவனை எப்படி நடத்தணும், அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும், இந்த லெசனெல்லாம் நீ வந்து எனக்கு எடுத்துகிட்ருக்காத. எனக்கு தெரியும் அவனை எப்படி பார்த்துக்கணும்னு. ஜங்குக், எனக்கு தெரியும் யாருன்ட்டு. தயவு செஞ்சு உன்னுடைய அன்வான்ட் பிஹேவியர்ஸை அவன் மேலே காட்டாத. மா நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன், என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடும்
அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்ல, இப்போ உடனே அவனுடைய நம்ம ஜங்குக்குடைய அம்மாவை வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நின்று ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு பேசிட்டு ஜாலியாக நிற்கிறாரு. நம்ம டேவும் அங்கே பக்கம் நம்ம ஜிமினோட அவங்களுடைய பேரண்ட்ஸோட நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்புறம் நம்ம டேவும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது. ஸோ நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸும் நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஒன்று கூட இப்போ நம்ம டேவையும் நம்ம ஜங்குக்கையும் ஒன்றா நிற்க வச்சுட்டு நம்ம டேவுடைய அம்மா, டே உனக்கு தெரியும்ல, அம்மா எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு ஜங்குக்கு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அவனுக்கு என்ன வேணும்னாலும் அவனை முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை ஹாப்பியாக வச்சுக்கோ, ஓகேவாடா? அம்மா நான் பார்த்துக்கிறேன். குட் பாய். ஓகே, இப்போது கிளம்புறியா? சரிங்கம்மா அப்படின்ட்டு நம்ம டேவை இந்த பக்கம் அனுப்பி வைக்க, இப்போது அந்த பக்கம் நம்ம ஜங்கு கூட அம்மா தான், டேய் நான் சொல்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, டேவை ஹர்ட் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவன் எதனாவது ஒன்றுன்ட்டு அவன் அழுதுட்டு வந்தான்னா அப்பாட்டே சொல்லிடுவேன். ஜங்கு மைண்டு நான் பார்த்துக்கிறேம்மா, என்னை மிரட்டாத, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு, கார்கி எங்க அப்படின்னு கேட்க, இப்போ ஒன்று அவங்களும் கார்கியை கொடுக்க அவர் பாட்டுன்னு முன்னாடி நடந்து போய்ட்றாரு. நம்ம டீ பின்னாடி நின்றுக்கிட்டு திருன்னு முடிச்சிட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டீவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இப்போ இவங்க டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour கழித்து அவங்களுடைய மேன்ஷனுக்கும் போய் சேர்ந்துறா. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கிட்டு காரை விட்டு இறங்கி வெளியே போயிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம டீவா அப்படியே அந்த இடத்துலையே கொஞ்சம் அசந்துடுறாரு. கார் நின்றதை சென்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக முழிக்க, நம்ம டீ முழிச்சு அடிச்ச செகண்ட் காரை லாக் பண்ணிடுறாரு. நம்ம டீவை உள்ளே வச்சுட்டு காரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டீ பயந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்க. எதுக்கு டோர் ஓப்பன் பண்ணணும்? என்ன பண்ண போகிறேன் உள்ளே வந்துட்டு? இல்லை, அதுக்கு நான் கார்லேயேவா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்க. ஒன்றும் தேவையில்லை, எங்கேயே கடை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு காரை லாக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கிட்டு அவருடைய மேன்ஷனுக்குள்ளே போயிட்டு பெட்ரூமில் போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துகிற பெட்டில் இந்த பக்கம் பார்த்தா நம்ம டோரை ஓப்பன் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு உள்ளேயே டயர்டாகிட்டு அந்த காருடைய சேர் மேலேயே அப்படியே சாஞ்சிட்டு படுத்து தூங்கிட்டா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்கு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு அவர் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு காருக்கு வர, காரில் பார்த்தா நம்ம நல்லா தூங்கிட்டுருக்காரு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கண்ணாடியை போட்டு டக்கு டக்குன்னு தட்ட நம்ம அடித்து பிடிச்சி விழுந்துக்கா. இப்போ வந்து ஜங்கு, கார்லேயே நல்ல தூக்கம் போலையே, எங்கே போட்டாலும் தூங்குவா போல். என்ன நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? எனக்கு வேலை இருக்குது, ஒன்று மாதிரி கிடையாது, நான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம டீவை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டா. இப்போ நம்ம ஜங்கு காரில் ஏறிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம், என் திங்ஸில் கையை வச்சேன்னு வை, அதுக்கப்புறம் நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம டீவை ஒரு மாதிரி வார்ன் பண்ணிடா. இப்போ உடனே நம்ம டீவும், இல்லை உங்கள் திங்ஸை நான் ஏற்றோட போகிறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் அவருடைய மேன்ஷனுக்குள்ளே உள்ளே போயிடா. நம்ம ஜங்கு அங்கேருந்து வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீவை தான் காட்டுறாங்க. நைட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இப்போ தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது வந்ததுமே காலைல சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ண சாப்பாட்லேயே கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க கொஞ்சம் நெஞ்ச வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. நைட் ஜங்குக்கு மேன்ஷனுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப, இப்போ உடனே நம்ம யோகி, நேற்று நைட்டு அவன் ஒன்றும் பண்ணல, நீ நான் அவனை தொட கூட இல்லை, அது எனக்கு தேவையில்லை, அவனை ஹர்ட் பண்ணலாம், ஹர்ட் பண்ணுறதுக்கா அவன் அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. நம்ம யோகி மனசுக்குள்ளேயே நல்லா மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிடுறாருடா. இப்போ அவர் மேன்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மேன்ஷனுக்கு போக அங்கே போய் பார்த்தா வீடு வழக்கத்தை விடவும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக சாப்பாடு வாசனை அவ்வளோ மணக்குது. அது நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுது. இருந்தாலும் எதுவும் வெளியே காட்டிக்காமல் அவர் பாட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போக அங்கே பார்த்தா கிச்சனில் நம்ம டீ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட நம்ம டீவை திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கிட்டு மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரா. கீழே வந்து பார்த்தா நம்ம டீ ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ, உனக்கு இந்த வேலைலாம் தெரியுமா? ஆ, எல்லாமே தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. உன் மூஞ்ச கூட எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை சொல்ல, இப்போ வந்து நம்ம டீ அந்த இடத்த விட்டு அமைதியாக எதுவுமே பேசாமல் அவர் பாட்டில் ஹாலுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் அவரே சாப்பாடெலாம் எடுத்து போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டு மேலே போயிடா. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டீ போயிட்டு அமைதியாக சாப்பாடெலாம் எடுத்து வச்சு அவரே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே பெட்ரூமுக்கு போக மேலே போய் பார்த்தா நம்ம ஜங்குக் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதை பார்த்துட்டு இட்ஸ் ஜங்குக். ஜங்குக்கா? அது அது வந்து அப்படி அவங்கள வாங்க போங்க, இதை விட்டுட்டு உன் வாயிலேருந்து எதுவும் வரக்கூடாது. சரிங்க, நான் நான் இன்னைக்கு எங்கே தூங்குறது? வா, வந்து என் மடியில் படுத்துவங்க. சே, வா, ஹாலில் படுத்துக்கோ. ஹாலில் குளிருமே. குளிருச்சுன்னா சாவு. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் துரத்தி விட்டுறா. நம்ம டீ அவர் மாதிரி சைடு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்போது இப்படியே தான் டெய்லியும் நாட்கள் போகுது. நம்ம டீ அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலில் படுத்து தூங்குறது. நம்ம ஜங்குக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டீ ஆக்கி வச்சதையும் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் பெட்ரூமில் தனியாக தூங்குறதுன்ட்டு இப்படியே தான் மாதங்கள் போகுது. கிட்டத்தட்ட 3 months ஸ்கிப் ஆகுது. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம டீ கிட்ட, இங்கே பாரு, என்னுடைய லேப்டாப் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ரூம்குள்ளே இருக்குது. நீ சுத்தம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு தயவு செஞ்சு என் ரூம்குள்ளே வந்துடாத, ஓகேவா? இல்லைங்க, நான் எதுவும் வரமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம டீ பாட்டுன்னு சொல்லிடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு நம்ம ஜங்குக் அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாருடா. இப்போது நம்ம ஜங்குக் ஆஃபீஸ்க்கு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ஆகுது. நம்ம டீ பார்த்துக்கிட்டு நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி அவருடைய ரூமை விட்டுட்டு மற்ற ரூம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. இப்போ அங்கே உள்ள ஒரு லேண்ட்லைனுக்கு நம்ம டீக்கு வந்து கால் வருது. இப்போ நம்ம டீ அந்த கால் அட்டன் பண்ண இப்போ உடனே அந்த சைட்லேருந்து, ஹலோ, 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 நான் ஜங்குக் பேசுகிறேன். சொல்லுங்கள். இல்லை, என்னுடைய ஒரு ஃபைலை நான் அங்கேயே மறந்து வச்சுட்டேன்ட்டேன். அது ரொம்ப முக்கியம். என்னால் இப்போ அங்கே வர முடியாது, ஒரு மீட்டிங் இருக்குது. கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வா. எந்த ஃபைலு? அந்த பிங்க் கலர் ஃபைல் மேலே இருக்கும் பாரு. சரிங்க, இப்போயே வா. ஆமாம், இப்போயே 10 minutes இங்கே இருக்கணும். சரிங்க, உடனே எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பாடி ரிவைலிங்காக ட்ரெஸ் போட்டேன்னா ஒன்று அசிங்கமாக கேட்பேன் நான். மரியாதையாக ஒழுங்கா எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கிட்டு வர. சரிங்க, அந்த பயம் இருக்கணும், சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுக்கிட்ட காலை கட் பண்ண இப்போ உடனே நம்ம டிவி தான் காட்டுறாங்க. மேலே போயிட்டு அவர் நம்ம ஜங்குக் சொன்ன ஃபைலையும் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்ப இப்போது வித்தின் 10 minutes நம்ம ஜங்குக்கோடைய ஆஃபீஸ்க்கு நம்ம டீ போயிட்டு ரீச் ஆகிடுறாரு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் எங்கே இருப்பாருன்ட்டு நம்ம டேக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அங்கே நின்றுட்டுருக்க ஒரு பர்சன்கிட்ட நம்ம டீ போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஜங்குக். ஜங்குக்கா? அவன் மேலே தான் இருக்கான். நீங்கள்? நான் அவருடைய 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 அவர் வீட்டில் வேலை செய்கிறேன். வீட்டில் வேலை செய்கிறீங்களா? பார்க்குறதுக்கு அப்படி தெரியலையே. இல்லை, அவர் ஏதோ ஃபைல் மறந்து வச்சிட்டேன்னு சொன்னார், அதனால தான்
ஓ! அப்படியா? சரி இங்க வாங்க நான் கூட்டு போறேன். அப்படின்ட்டு அந்த பெர்சன் நம்ம டீயோடைய ஷோல்டர் மேல கை போட, நம்ம டீ அந்த ஷோல்டர்லேருந்து அந்த கைய வந்து தட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. பட் நம்ம ஜங்குக் அத தூரத்துலருந்து பார்த்துடுறாரு. இப்ப நம்ம டீ கிட்ட ஃபாஸ்ட்டா ஓடி வந்து, "ஏய்! என்ன பண்ணிட்டுருக்க இங்க வந்து?" இல்லங்க ஃபைல்." "குடு, கெளம்பு." "அ சரிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?" "அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லு. நைட்டு வந்து நான் கவனிச்சுக்கிறேன்." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ நம்மட்டே அந்த இடத்த விட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்காம அவர் பாட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் ரொம்ப பயந்துருக்காரு. ஜங்குக் எதனாச்சும் வீட்டுக்கு வந்து திட்டுவாரோ, அடிப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா கொஞ்ச நேரத்தில் வராரு. ஒரு 8:30 போல் ஆகுது. வீட்டை வந்து ரீச் ஆக நம்ம ஜங்குக் வரப்போ செம்ம போதையில் இருக்காரு. செம்ம போதைனா அவ்வளோ போதை. போதைனா நம்ம டே கிட்ட சிரிச்சு பேசுகிற அளவுக்கு ஒரு போதையில் இருக்காரு. இவர் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே, "டே என்ன டே பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருக்க. ஆ என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கும் மூஞ்சி உனக்கு? இல்லைங்க, மேலே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்களா?" "குளிக்கிறதா? நான் இன்னைக்கு சரகுலேயே குளிச்சுட்டு வந்துருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ நல்ல வேலை பண்ண தெரியுமா நீ? ஆ என்னங்க நான் என்ன பண்ணேன்? காலைல அந்த ஃபைல் எடுத்துட்டு கொடுத்தல, அது இல்லைன்னா இன்னைக்கு ஒரு கம்பெனி டீலிங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்காது. நல்ல வேலை, வேற லெவல் வேலை பார்த்தேனே. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு. இப்போ போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வரீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்." "சாப்பிட்லான்டா, வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் பாட்டுக்கிட்ட நம்ம டீவை மேலே கூட்டிகிட்டு போக, இப்போ நம்ம டீவும் நம்ம ஜங்குக் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கலாம் மேலே கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் போடுறாரு. நம்ம ஜங்குக் போயிட்டு தொப்புன்னு பெட்டில் அப்படியே விழுறா. இப்போது அந்த பெட்டில் அப்படியே பவுன்ஸ் ஆகி நம்ம டீவை அப்படியே பார்த்துட்ருக்கா. நம்ம டீவா வீட்டில் இருக்கனால ஷோல்டர் காலர் போன்லாம் கொஞ்சம் ரிவைலிங்காக ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு ஃப்ரீயாக. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக் தான், "டேய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குடா இன்னைக்கு. இத்தனை நாள் இந்த அழகை எங்கே ஒழிச்சு வச்சுட்ருந்தா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? ஏதோ தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி. நீங்கள் தப்பாக ஏதோ தப்பாக பேசுகிறோண்ணா. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எப்படி பேசுவேங்க? வேற எவன் பேசுவான்? அப்படின்ட்டு நம்ம டீவை பிடிச்ச கிட்டலக்கா அந்த 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 ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம டீக்கு ஒரு மாதிரி அப்படியே வயிறெல்லாம் பட்டர்ஃப்ளையாக இருக்குது. நம்ம டீ கிட்ட எப்போவுமே நம்ம ஜங்குக்கு இப்படி நடந்துக்கினதோ, பேசிக்கிட்டதோ, அவர் அப்படி கையை பிடிச்சி கிட்ட இழுத்ததோ கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறார். இப்போது இந்த சின்ன டெம்டேஷனே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக டீப்பராக, இப்போ நம்ம டீயோடைய ஃபேஸ் கிட்ட வந்து நம்ம டீயோடைய சென்ட் அப்படி இன்ஹால் பண்ண அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவருக்கு அந்த செகண்டு டீவை ஃபுல்லாக ஃபீல் பண்ணணுன்ட்டு ஒரு மாதிரி ஒரு சைக்கோ மைண்ட். இப்போ டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம டீ மேலே பாஞ்சிற நம்ம டீவா நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் பண்ணிகிட்ருக்கும்போதே நம்ம டீக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, "காலைல யார் அவன்? ஆ யாருன்னே தெரியாதவங்கிட்ட அவன் ஷோல்டர் மேலே கையை போடுறான். நான் ஜங்குடைய ஒய்ஃப்னு உனக்கு வாயை திறந்து சொல்ல தெரியாதா?" இல்லைங்க, நீங்கள் நீங்கள் அதை நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அசிங்கமாக போயிடும்ல உங்களுக்கு. அதனால தான். அசிங்கமாக போயிடுமா? எனக்கு என்ன அசிங்கம்? நீ என் ஒய்ஃபாக இருக்கிறதுல எனக்கு என்ன அசிங்கம்னு கேட்டேன். உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது. ஓ, பிடிக்காம தான் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனா நான்? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பண்ணும்போது ஒவ்வொரு செகண்டும் நம்ம டீ கிட்ட சொல்லி சொல்லி கத்தி கத்தி அவ்வளோ ஹார்டாக பண்ணிகிட்ருக்கா. இப்போது இவங்களுக்குள்ள ஒரு க்யூட் மெட் பெட்மெட் அப்படியே முடியுதா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவரால் சுத்தமாக முடியல. ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் பாட்டுக்கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலையில் அவருடைய வேலைகளை ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு ரொம்ப லேட்டாக எழுந்து தலையெல்லாம் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர, நம்ம டீவை பார்க்க நம்ம டீ கொஞ்சம் கூட ஃபேஸை பார்க்காம அவர் பாட்டுன்னு கீழே குனிஞ்சிட்றாரு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீயோடைய நெக்கை பார்த்தா ஃபுல்லாக மார்க்காக இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு, "ஐயோ
ரொம்ப ஹார்டாக போயிட்டோமோ, சரி டே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் எதுவும் வெளியே காட்டிக்காமல் அவர் அவருடைய வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டீவை தான் காட்டுறாங்க. நம்ம டீ போயிட்டு ஜங்கு கிட்ட ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இல்லை, எனக்கு ஷாப்பிங் போகணுன்னு ஆசையாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஷிமின் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறான். அவன் கூட நானும் போகட்டுமா? போய் தொலை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த மாட்டி வீட்டில் இருந்து கிளம்பிட. இப்போது அங்கே போய் பார்த்தா நம்ம ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் நான் கேட்ட உடனே விட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஜங்குக் பார்த்தா அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம குடுகுடுன்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராக. உள்ளே பார்த்தா ஹாலில் நம்ம ஜங்குக் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கை பார்த்த அடுத்த செகண்ட், வீட்டுக்கு வந்துட்டிங்களா? சாரி, ஜிம்மின் தான் கொஞ்சம் டைம் ஆக்கிட்டேன். நீ சீக்கிரமாக வரேன்ட்டு சொல்லிட்டு போனேன். காலைல கிளம்புனேன். இதுதான் உனக்கு சீக்கிரமா? இல்லைங்க, ஜிமின் தான் என்றைக்கோ ஒரு நாள் தானே, ஒரு நாள் கொஞ்சம் கூட இருடா அப்படின்னு சொன்னான். அதனால தான். ஓ, அவன் சொன்னானா இருப்பியா? அவன் லைஃப் லாங் இருக்க சொல்வான். இருப்போ. இல்லைங்க, சாரி, இனிமேட்டு இப்படிலாம் போக மாட்டேன். இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். ஓ, அந்த பயம் இருக்கணும். போ. இல்லைங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும். என்ன? நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பார்க்குறீங்களா? எனக்காக அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? முதல்ல என்ன காட்டு. எனக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்குது. ஒரே நிமிஷம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்குன்ட்டு மேலே போயிட்டு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்திருந்தா 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஓடி வரா. இப்போ ஒன்று ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்னது இது? ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கினேன். கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணேன். இப்போ அந்த பாக்ஸில் 2 ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு, என்னது இது? ஏங்க நல்லா இல்லையா? க்யூட்டாக அழகாக இருக்குல்ல? அது க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, ஓகே. இதை என்ன நீ போட போறியா? இல்லைங்க, அழகாக இருந்தது, கொஞ்சம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையாவா? லூஸா நீ? ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்கு வாங்கினா கூட பரவாயில்ல, பிறந்த குழந்தைக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க. பைத்தியமா நீ? அப்படின்ட்டு நம்ம டீவை ஒரு மாதிரி திட்டிட்டு அங்கே சோஃபாவில் பக்கத்தில் இருக்கிற அந்த டீப்பா மேலே அந்த பாக்ஸ் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அங்கே கவுச்சில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டீ ஒரு மாதிரி சேடாக அந்த பாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு அவர் பார்ட்னர்ஷிப்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு வைட் ஐஸோட ஓடி போயிட்டு டீவை கையை பிடிச்சி அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பிட்டு நம்ம டீவுடைய ஷோல்டரில் கையை வச்சுட்டு, டீ இந்த ட்ரெஸ்ஸு யாருக்கு? அது வந்துங்க, அது அதான் ஒன்றும் இல்லை, விடுங்க. எத்தனை நாளுக்கு இதுக்கு மறைப்பேன்? உண்மை சொல்லு, எனக்கு ஞாபகம் இருக்குது. யாருக்கு இது? அதான் உங்களுக்கு தெரியுதில்ல, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? ஆனால் நீ வாங்கிட்டு வந்திருக்கிறது 2. ஆமாம், 2 பேருக்கு 2. 2 பேருக்குன்னா நீ ட்வின்ஸோட? ஆமாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுவும் ட்வின்ஸு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு அவருக்கு அந்த மனசில் இருந்த அந்த ஈகோ, அந்த ஒரு கோவம் நம்ம மேலே இருந்தது, அதெல்லாம் அப்படியே பறந்து போயிடுது. இப்போ நம்ம டீமை அப்படியே கிட்ட எடுத்து லைட்டாக ஹக் பண்ணிக்கா. இப்போ அவர் அடுத்த நிமிஷம் ஃபஸ்ட்டு பேசுகிற ஒரு வார்த்தை, டீ ஐம் சாரி. என்னங்க சாரிலாம் கேட்டுட்டு? சாரிலாம் எதுக்கு? இல்லை, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், அளவுக்கு மீறி ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன், ஓகேவா?
ஆனால் ஏன் இந்த திடீர் மாற்றம்? அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சாரின்னா சாரி ஏற்றுக்கோ. ஓகே ஓகேங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட அப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டீங்களே? இல்லை, பிஹேவ் பண்ண மாட்டேன். நான் இதுக்கப்புறமும் கவுச்சில் தான் தூங்கணுமா? தேவையில்ல. என் கூடிய ரூமில் ஜாலியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது ஆஃபீஸை பார்த்து எழுந்திரிச்சு அப்படி ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். சாரிண்ணா. இல்லைங்க, பரவாயில்ல. எனக்கு நீங்கள் இப்போ என் கூட இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நம்ம டே அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டேன். இப்போது அவங்க இடத்துலேயே கொஞ்ச நேரம் வச்சு பேசிட்டு அப்படியே மேலே பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே படுத்துட்டேன். இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம ஜங்கு எழுந்திருக்கும் போது நம்ம டேவை ஃபோர்ஹெட்லேயே ஒரு க்யூட்டாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு எழுந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டே எழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவருடைய டியூட்டிக்கு போக இப்போது இப்படி இவங்களோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக லீட் ஆகுதுடா. நான் இந்த கதையை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். ஆக்சுவலி ஐ எம் ஸோ சாரி, என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு உண்மையில ரொம்ப ஃபீவர் அடிக்குது. நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ மூவியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பர்த்டே பேபி அவரை நான் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் சாரிடா. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் மோர் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மூவி கேட்டிருந்தீங்க, ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. ஐ எம் சாரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய். அண்ட் ஐ லவ் யூ ஆல்.